தமிழக பள்ளிக்கல்வி பாடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் பள்ளி தேர்வு மையத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. 2024-25 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்து வருகிறார். அந்த ஆய்வின் போது தைரியமாக தேர்வு எழுத வேண்டும், நீங்கள் படித்ததுதான் கேட்கப் போகிறார்கள், சிறப்பாக எழுத வேண்டும் என்று மாணவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தி வருகிறார். இந்த ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறுவது. இப்பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வுகள் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்து வருகின்றன. அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 12,487 பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் 4,46,471 மற்றும் 4,40,499 என மொத்தம் 9,13,084 தேர்வர்கள் 4,113 தேர்வு மையங்களில் தேர்வு எழுத உள்ளனர். இத்தேர்வு பணிகள் ஒவ்வொரு தேர்வு நாளன்றும் சுமார் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு தடுக்க சுமார் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் போது 12,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு சொல்வதை எழுதுபவர் தேர்வு எழுத கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பொதுத் தேர்வுகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்டத்திற்கு சென்று தேர்விற்கு முந்தைய ஏற்பாடுகள் அனைத்தையும் பார்வையிட்டு உறுதி செய்துள்ளனர். இந்த நிலையில இந்த தேர்வு திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் பள்ளியில் உள்ள அந்த பள்ளி மையத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்து மாணவர்களிடம் தைரியமாக தேர்வு எழுத வேண்டும், நீங்கள் படித்ததைதான் கேட்கப் போகிறார்கள், சிறப்பாக எழுத வேண்டும் என்று மாணவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.